அத்தியாயம் 16. ஈசிஆரில் இருந்த அந்த பண்ணை வீடு சத்தமின்றி ஒரு பெண்ணின் கண்ணீரை சுமக்க தயாராகி கொண்டிருந்தது. கேசி 5 மணிக்கே அங்கு வந்து இறங்கியிருந்தான். அவனது சகாக்கள் அவனது அறையை தயார் செய்து கொண்டிருந்தார்கள். சுவற்றிலும் கண்ணாடியிலும் கேமராக்கள் வைக்கப்பட்டு சரியான ஆங்கிளில் இருக்கிறதா என்று சரிபார்க்கப்பட்டு கொண்டிருந்தது. பாரில் அமர்ந்திருந்தவனுக்கு அழைப்பு வர, எஸ் சிது, வெயிட்டிங் ஃபார் தி பேர்டு. நோ, இன்னைக்கு நான் மட்டும்தான். அவளுக்கு மேலும் நம்பிக்கையை கொடுத்து வேலையை முடிச்சிட்டா ஐ வில் ஷேர் என்றான் விகாரமான சிரிப்புடன். அந்த பக்கம் இருந்தவன் ஏதோ சொல்ல, அதற்கு சத்தமாக சிரித்து கொண்டவன், என்னோட பாடிக்குத்தான் எவ்வளோ ஃபேன்ஸ் என்றான் கள்ளச்சிரிப்புடன். என்ஜாய், வெயிட்டிங் ஃபார் த ஃபீஸ்ட் என்றான் சித்து. யா ஷோர் என்றவன் ஷாட் கிளாஸை எடுத்து வாயில் கவிழ்த்து கொண்டான். சற்று நேரம் யோசித்தவன் நேரே ஜிம்மிற்கு சென்று ட்ரெட்மில்லில் ஓட ஆரம்பித்தான். வியர்வை வழிய வழிய ஓடியவன் அதை நிறுத்திவிட்டு குளித்து ஃப்ரெஷ்ஷாகி ஹாலிற்கு வந்தான். அதற்குள் அவனது சகாக்கள் வேலையை முடித்துவிட்டு அவன் முன்னே வந்து நின்றனர். எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சுதுண்ணா. ஓகே, அவள் வந்து போகிற வரை யாரும் கண்ணில் படாமல் இருங்க. நான் மட்டும்தான் இங்கே இருக்கிறதா அவள் நம்பணும். சரிண்ணா, நாங்கள்லாம் அவுட் ஹவுஸில் இருக்கோம். அவர்களை யோசனையுடன் பார்த்தவன், எதுவும் மிஸ் ஆகிடாதில்ல என்றான். இல்லை, நான் பக்காவாக செட் பண்ணிட்டோம். அப்போ ஓகே, நீங்கள் கிளம்புங்க. அவர்கள் கிளம்பியதும் தன் அறைக்கு சென்று கையில்லாத கட்பனியனும் ஷார்ட்ஸும் அணிந்து கொண்டு கீழே வந்தான். சரியாக அந்நேரம் கார் வந்து நிற்க அதிலிருந்து தேவதை போல இறங்கினாள் ஜோ. அவளை பார்வையாலேயே மேய்ந்து கொண்டே வாயிலுக்கு சென்றான். காரை நிறுத்தி பூட்டிவிட்டு அவனை நோக்கி நடக்க அவளது விழிகள் அவனது உருவத்தை அளக்க ஆரம்பித்தது. வேக நடையுடன் அவள் அருகே வந்தவன் டக்கென்று இடையை பிடித்து தன் அருகே இழுத்து அவள் கழுத்தில் முகம் புதைக்க, வா பேபி, யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் என்றான். அவளும் சிறிதும் எதிர்ப்பை தெரிவிக்காமல் அவனுடன் இழைந்தவள், நீயும்தான் கேசி என்றால் அவன் மீது சாய்ந்தவாறு. தன் பிடியிலேயே வைத்து கொண்டு அவளோடு நடந்தவன் சோஃபாவில் சென்றமர அவள் அவன் மடி மீது அமர்ந்து கொண்டு, உன்னை ரொம்ப மிஸ் பண்ண பேபி என்றாள். அவர்களின் நெருக்கம் அங்கங்கே வைக்கப்பட்டிருந்த கேமராக்களில் புகைப்படங்களாக எடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. இது எதையுமே அறியாத ஜோ அவன் மீதான மயக்கத்திலேயே இருந்தாள். சிறிதும் பெண்மையை பற்றி எண்ணாமல் கையில் கிடைக்காத சொர்க்கத்தை கண்டுவிட்டது போல நடந்து கொண்டாள். அவள் ஒரு டாக்டர். தனியார் மருத்துவமனையில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குபவள். அப்பர் மிடில் கிளாஸ் வகை குடும்பத்தைச் சேர்ந்தவள். தாய் தந்தைக்கு மூத்த பெண். அவளுக்கு பிறகு தம்பி ஒருவன் இருக்கிறான். முகநூலில் மூலம் கேசியின் அறிமுகம் கிடைக்க அவனது புகைப்படங்கள் மீது விழுந்த மையல் காதலாக எண்ணி அவனுடன் ஃபோன் மூலம் நெருங்கி பேசும் அளவிற்கு வளர்ந்தது. இப்படி ஒரு உடல் வளம் உள்ளவனை காதலித்தால் தனது நட்புகள் இடையே பொறாமையை உண்டு பண்ணும் என்று தவறாக எண்ணிக்கொண்டு யாரென்று தெரியாத ஒருவனின் வலையில் தானாக சிக்கிக்கொண்ட பறவை அவள். இதோ அவளை விழுங்கி கபலீகரம் செய்ய தயாராக இருக்கிறான். தனக்கு நேரப்போகும் கொடுமையை அறியாமலேயே அவன் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் வளைந்து கொடுத்து கொண்டிருந்தாள். சற்று நேரம் வரை அவள் உணர்வுகளோடு விளையாடியவன் இனி தான் அத்துமீறினாலும் அதை ஏற்றுக்கொள்வாள் என்கிற நிலை வந்ததும் தனது அறைக்கு கொண்டு சென்றான். எதற்குமே எதிர்ப்பு தெரிவிக்காமல் அவனது ஆசைகளுக்கெல்லாம் வளைந்து கொடுத்தாள். அவனோ தனது ஒவ்வொரு அசைவையும் அங்கிருக்கும் கேமராக்களை நோக்கியே வைத்து கொண்டான். அனைத்தும் முடிந்து சிறிதும் தான் செய்து வைத்திருக்கும் வேலையை பற்றி சலனப்படாமல் அவன் நெஞ்சின் மீது சாய்ந்து கொண்டு, பேபி, இன்னைக்கு செம்ம வேலைடா, ஆனாலும் உன்னை பார்க்காம இருக்க முடியலேன்னு தான் வந்தேன் என்றாள் அரை கண்களை மூடியபடி. அவளது தலையை கலைத்து, இன்னைக்கு இப்படி ஒரு கிஃப்டை எதிர்பார்க்கவே இல்லடா என்றான். அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு எழுந்தவள், நான் என்னைக்கும் உன்னுடையவள் பேபி என்று கூறி கண் சிமிட்டி விட்டு குளியலறைக்குள் நுழைந்து கொண்டாள். அவள் சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்தவன், உன்னை போல பெண்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கெல்லாம் வாழ்வுதாண்டி என்று சொல்லிக்கொண்டு ஆடைகளை அணிந்து கொண்டு கீழே செல்ல தயாராக இருந்தான். அவள் வந்ததும் இருவரும் கீழே செல்ல, நான் கிளம்புறேன் பேபி, நெக்ஸ்ட் வீக் நிறைய வேலை இருக்குது, ஸோ உன்னை பார்க்க முடியாது என்று கூறி
எம்பி அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். அவனோ அவளை தொடாமல் கேலியாக பார்த்தபடியே நின்றிருந்தான். அதையெல்லாம் உணராமல் ஏறி அமர்ந்தவள், பைடா, எப்போ முடியுதோ அப்போ ஃபோன் பண்ணுறேன் என்று கூறி கிளம்பினாள். வெறுமனே தலையசைத்துவிட்டு, நாளைக்கே அலறி அடிச்சிட்டு ஃபோன் பண்ணுவேடி என்று சொல்லிக்கொண்டு வீட்டிற்குள் சென்றான். அவளது கார் அங்கிருந்து சென்றதும் அவுட் ஹவுஸில் இருந்தவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தனர். கேசி சோஃபாவில் பாட்டிலுடன் அமர்ந்திருக்க அவர்கள் அவனது அறையை நோக்கி சென்றனர். அங்கிருந்த கேமராக்கள் உயிரூட்டப்பட்டு அதில் பதியப்பட்டிருந்த காட்சிகளை லேப்டாப்பில் ஓட்டி பார்க்க ஆரம்பித்தனர். கீழே இருந்தவன் தள்ளாடியபடியே மாடிக்கு செல்ல, அங்கே பார்த்து கொண்டிருந்தவர்களின் பின்னே சென்று நின்றவன் ஓடிக்கொண்டிருந்த காட்சிகளை பார்த்து சொல்ல முடியாத வார்த்தைகளால் கமெண்ட் அடிக்க ஆரம்பித்தான். அவர்களும் அவளை பற்றி, அவளது அங்கங்களை பற்றி சொல்ல கூசக்கூடிய வார்த்தைகளை வைத்து கமெண்ட் அடிக்க ஆரம்பித்தனர். ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவளின் தவறான சகவாசமும் தவறான நடவடிக்கையாலும் அவளது கற்பும் உடலும் மற்றவர்களின் காட்சி பொருளானதை அறியாமல் அவனுடன் கூடிய கூடலை எண்ணி ரசித்து கொண்டே தன் வீட்டிற்கு சென்றாள். அவள் வீடு போய் சேரும் முன்பே அவளது வீடியோ பலரின் மொபைலுக்கு அனுப்பப்பட்டது. ஒரே இரவில் அவளது உடலை பலரின் பார்வைக்கு விருந்தாக்கியிருந்தான் கேசி. வாணியும் வெற்றியும் தங்கள் வீட்டில் அமர்ந்து அன்று வந்த அழைப்பை பற்றி விவாதித்து கொண்டிருந்தனர். எப்படி வாணி, இந்த பொண்ணுங்களுக்கு அறிவே கிடையாதா என்றான் எரிச்சலாக. அவளோ கடுப்பாக முறைத்து, இந்த மாதிரி பயலுக இருக்கிற வரைக்கும் பொண்ணுங்களுக்கு ஆபத்து தான் என்றாள். சரி சரி, உன் திருவாசகத்தை ஆரம்பிக்காத. அந்த பொண்ணு வேற என்ன சொன்னா? அவள் சொன்னதை எல்லாம் ஒன்று விடாமல் கூறியவள், எனக்கென்னவோ இது ஒருத்தனை மட்டும் நம்பி நடக்கிற மாதிரி தெரியல. அவன் பின்னாடி ஒரு குரூப்பே இருக்குன்னு நினைக்கிறேன் என்றாள். லேப்டாப்பை தூக்கி கொண்டு வந்தவன், அந்த நாயோட ஐடியை சொல்லு பார்ப்போம் என்றான். அவள் சொல்ல அவனது ஐடியை ஓப்பன் செய்து பார்க்க அவனது புகைப்பட கேலரி எல்லாம் துழாவி அனைத்தையும் பார்த்து முடித்தவன், சரியான மேல் ப்ராஸ்டியூட்டாக இருப்பான் போல என்றவன் மேலும் சில பல கெட்ட வார்த்தைகளால் அர்ச்சித்துவிட்டு லேப்டாப்பை நகர்த்தினான். வாணியோ அவனது ப்ரொஃபைலில் பார்வையை பதித்திருக்க அதை கண்ட வெற்றிக்கு கோபம் எழ, அடியே அங்கென்ன பார்வை, அந்த நாய் இப்படி ஃபோட்டோ போட்டு தான் எல்லா குடும்பத்திலையும் குழப்பத்தை உண்டு பண்ணுறான் போல என்றான். முதலில் அவன் என்ன சொல்கிறான் என்று புரியாமல் இருந்தவள் புரிந்ததும் கடுப்பாகி கையில் இருந்த புத்தகத்தால் அவனை தலையில் அடித்து கொன்றுவ என்றவள், கன்யாவை கவனமாக பார்க்கணும் வெற்றி, அவங்க அப்பா அம்மா நம்மளை நம்பி விட்டுருக்காங்க என்றாள் யோசனையாக. பயப்படாத வாணி, இவனுக்கு நம்ம கையால் தான் கச்சேரி என்றான் வெறுப்புடன். அந்நேரம் மீண்டும் காலையில் பேசிய எண்ணிலிருந்து வாணிக்கு அழைப்பு வர அவசரமாக ஸ்பீக்கரில் போட்டு இருவரும் கேட்க ஆரம்பித்தனர். மேடம், இன்னைக்கு இன்னொரு பொண்ணு அவங்கிட்ட மாட்டியிருக்கு, அவளோட வீடியோ சர்க்குலேட் ஆகுது என்றால் பரபரப்பாக. வாட், உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அவன் நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்கள தெரியும் என்றாள். வாணியை முந்திக் கொண்ட வெற்றி, இங்கே பாருமா, நீ உண்மையாகவே இந்த கேஸில் உதவணும்னு நினச்சா உனக்கு தெரிந்த நபர்கள், அவனுக்கு உதவி செய்பவர்கள் எல்லாரை பற்றியும் நீ எங்களுக்கு தகவல் கொடுக்கணும். இப்படி உடச்சி சொல்கிறதுனால எங்களால் எதையும் கண்டுபிடிக்க முடியாது என்றான். வெற்றியின் குரலை கேட்டதும் சட்டென்று பயந்து போய் அமைதியாக இருந்தவள் பெருமூச்சுடன், நான் முழுசாக பாதிக்கப்படலை, அவனும் நானும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் ரெடி பண்ணி என்னை மிரட்டி ஒரு 5 லட்சம் வர வாங்கியிருக்கான் சார். ஆனால் என்னுடைய அதிர்ஷ்டம் அடுத்த கட்டம் வர போகலை. ஆனால் நிறைய பெண்களின் வீடியோ அவங்ககிட்ட இருக்குது. அவனை சுற்றி நண்பர்கள் கையால் என்று பெரும் படையே வச்சிருக்கான் என்றாள். வாணி மெல்ல அவளிடம், நீ இதெல்லாம் ஃபோனில் சொல்கிறது உனக்கு சேஃப் இல்லைம்மா, நாம் நேராக பார்த்து பேசினா நல்லது. நீயே இடத்த முடிவு பண்ணு, நாங்கள் வந்து உன்னை பார்க்குறோம் என்றாள். சற்று நேரம் யோசித்தவள், சரி மேடம், நான் நாளைக்கு இடத்தையும் நேரத்தையும் சொல்லட்டுமா என்றாள். அவள் ஃபோனை வைத்ததும் இருவரும் அவள் சொல்லிய விவரங்களை பற்றி பேசி கொண்டிருந்து விட்டு பார்த்திபனுக்கு அழைத்து சர்வாவின் ஐடியிலிருந்து கேசியின் நண்பன் சித்துவுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்க கூறினார்கள். சர்வாவின் ஐடியில் பல அழகிய பெண்களின் புகைப்படங்களால் நிரம்பியிருந்தது. சூர்யாவின் அந்த ஐடியை ஓப்பன் செய்து பார்த்துவிட்டு, அடப்பாவிகளா, என்னையும் மாமா பயலாக்கிட்டாங்களே என்று புலம்பிக் கொண்டே அமர்ந்திருந்தான். அந்நேரம் கன்யா ஹாஸ்டலிலிருந்து சூர்யாவிற்கு அழைத்து, என்ன பாஸ் பண்ணுறீங்க என்றால் படுக்கையில் உருண்டபடி. அவளது அழைப்பில் கடுப்பானவன், கனவு கண்டுகிட்டு இருந்தேன் என்றான். உடனே எழுந்தமர்ந்தவள்,
நான் வரனாடா கனவுல? நீ மட்டும்தான் வர. தினமும் பேய் கனவாக வருது என்றான் கிண்டலாக. அவன் தன்னை பேய் என்று சொன்னதில் டென்ஷன் ஆகி, டேய் இன்னைக்கு சொல்கிறேன்டா, உனக்கு இந்த பேயோட தாண்டா வாழ்க்கை என்றாள் எரிச்சலாக. அவள் அப்படி சொன்னதும் லேசாக சிரித்து கொண்டவன் அவளின் குறும்பில் உள்ளம் நெகிழ, உனக்கு பயமா இல்லையா கன்யா இந்த விவகாரத்தில் இறங்க என்றான் மெல்லிய குரலில். அதுவரை விளையாட்டுத்தனமாக இருந்தவள் முகம் இருக, எனக்கு இது போல பெண்களை ஏமாத்துறவங்கள பந்தாடணும்னு ஆசை, அதை இதன் மூலமாக நிறைவேற்றிக்க முயற்சிக்கிறேன் என்றாள். அத்தனை நாள் அவள் தன்னை துரத்தும் போது தெரியாத ஒரு உணர்வு அவன் மனதை இப்பொழுது மெலிதாக உரசி செல்ல ஆரம்பித்தது. ஏனோ அவள் மீது ஒரு வித ஈர்ப்பு தோன்ற ஆரம்பித்திருக்கிறது. ஆரம்பத்தில் அவளது செயல்கள் அவனை வெறுப்பேற்றினாலும் அவளது குறும்பிலும் அன்பிலும் மெல்ல மனதை அவளிடம் இழக்க ஆரம்பித்தது புரிந்து போனது. ஆனால் அதை வெளிப்படுத்த தயக்கம் இருக்கிறது. அதனால்தான் அவளை இதில் ஈடுபடுத்துவதில் சற்று பயம் எழுந்தது. சூர்யாவின் மனமாற்றத்தை அறியாத கன்யா வழக்கம் போல அவனை கலாய்த்து கொண்டிருந்தாள். சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு ஃபோனை வைக்கும் சமயம், கன்யா உனக்கு எதுவும் ப்ராப்ளம்னா தயங்காமல் என்ன கூப்பிடு என்று கூறி ஃபோனை வைத்தான். காதிலிருந்து ஃபோனை எடுத்தவள் அவன் சொன்னதை கேட்டு ஃபோனை வெறிக்க, என்ன ஹல்க்கு திடீர்னு எமோஷன்லாம் காட்டுறான், நம்ம மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சோ என்று யோசிக்க ஆரம்பித்தாள். கேசி வீட்டிலிருந்து சென்ற ஜோ அன்று தன் வாழ்வின் மிக முக்கிய நாளாக எண்ணி மகிழ்வுடன் தன் அறைக்குள் புகுந்து கொண்டு அன்றைய நிகழ்வுகளை ஓட்டி பார்த்து கனவுகளுடன் உறங்க ஆரம்பித்தாள். மறுநாள் காலை சரியாக 6 மணிக்கு அவளது ஃபோனில் மெசேஜ் வந்ததற்கான நோட்டிஃபிகேஷன் சத்தம் வந்தது. அரைக்குறை உறக்கத்துடனே கையை நீட்டி ஃபோனை எடுத்தாள். மெல்ல வாட்ஸ்அப்பை ஓப்பன் செய்து செய்தியை பார்க்க அதில் ஹாய் பேபி வெரி குட் மார்னிங் என்கிற செய்தி கேசியிடமிருந்து வந்தது. இதழில் புன்னகையுடன் குட் மார்னிங் போட்டு முத்தம் வைக்கும் குழந்தையின் படத்தை போட்டுவிட்டு மீண்டும் போர்வை இழுத்து போர்த்தி கொண்டு உறங்க ஆரம்பித்தாள். சுமார் அரை மணி நேரம் வரை எந்த மெசேஜும் இல்லை. 6:30 மணி அளவில் மீண்டும் படபடவென்று செய்திகள் வந்ததற்கான அறிகுறி தெரிந்தது. கேசி பேபி ஏன்னா தூங்க விட மாட்டேன்ற என்று புலம்பிக் கொண்டே ஃபோனை கையில் எடுத்து மெசேஜை திறந்தாள். அதில் ஏதோ ஒரு வீடியோ லிங்க் வந்திருக்க சலிப்புடன், என்னத்தை அனுப்பி வச்சிருக்கான், இவனோட லவ்வுக்கு அளவே இல்லை என்று புலம்பிக் கொண்டு டவுன்லோட் போட்டாள். அந்த மெசேஜுக்கு கீழே டோன்ட் மிஸ் திஸ் வீடியோ பேபி, உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று போட்டிருந்தான். அதை பார்த்து தனக்குள் சிரித்து கொண்டவள் டவுன்லோட் முடிந்ததும் வீடியோவை ஓடவிட்டாள். அது ஆரம்பித்ததுமே அவளது விழிகள் தெரித்து விழும் அளவிற்கு வெளியே வந்தது. முதல் நாள் நடந்த அவர்களின் அந்தரங்கம் அங்கே வீடியோவில் ஓடியது. அவளது இதயம் படபடவென்று அடித்து கொள்ள, மனமோ அவமானத்தில் துடித்தது. கண்கள் தானாக கண்ணீரை சிந்த முழுவதும் பார்க்க இயலாமல் ஃபோனை நழுவ விட்டவள் வாயை பொத்தியபடி அழுக ஆரம்பித்தாள். அவளது மனம் அவன் ஏன் இப்படி செய்தான் என்ற கேள்வி கேட்டது. தங்களது அந்தரங்கத்தை வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கிறான் என்றால் அவன் எப்படிப்பட்டவன், யார் யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறான், ஊருக்கே காட்சி பொருளானது போல துடித்து போனாள். வெளியில் சத்தம் வராமல் படுக்கையில் விழுந்து பிறண்டு அழுது கொண்டிருக்க அதை கலைத்தது அலைபேசியின் அழைப்பு. மெல்ல அதை எடுத்து பார்க்க அவன்தான் அழைத்தான். கைகள் நடுங்க அதை ஏற்பதா வேண்டாமா என்கிற பயத்துடன் அதையே பார்த்திருந்தாள். அழைப்பு விடாமல் தொடர்ந்தது. அந்த சத்தமே அவளது மூளையை குத்தி கொதறியது. என்னதான் சொல்கிறான் பார்ப்போம் என்கிற பயத்துடன் அழைப்பை ஏற்க, ஹாய் பேபி, மார்னிங்கே செம சர்ப்ரைஸில் என்றான் கொஞ்சலாக. ஏன் இப்படி செஞ்ச கேசி என்றால் அழுகையை அடக்கியபடி. என்ன பேபி இப்படி கேட்டுட்ட, நான் எவ்வளோ ரசிச்சேன் தெரியுமா, எத்தனை தடவை போட்டு பார்த்தேன். கரகரப்பான குரலில், உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல கேசி, ஏண்டா ஏன் என்றால் கோபமாக. அதுவரை இருந்த கொஞ்சல் குரலை மாற்றியவன், ஜோ இந்த வீடியோ ஆன்லைனில் வராமல் இருக்கணும்னா நீ எனக்கு ஒரு 10 lakhs கொடுக்கணும், அதை கொடுத்துட்டா தடையுமே இல்லாமல் எல்லாத்தையும் அழிச்சிட்றேன் என்று கூறி அவள் தலையில் வில்லாமல் விரியாமல் குண்டை போட்டு விட்டான். அந்த நிமிடம் அவளுக்கு தான் செய்த தவறின் அளவு புரிந்தது. அவனது பேச்சின் சுவாசம் கூட கஷ்டமாகி போனது. அடுத்து இதை எப்படி கையாள்வது என்று புரியாமல் அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தாள். அவனோ அவளை அழைத்து பார்த்துவிட்டு ஃபோனை அணைத்து விட்டான். எவ்வளவு நேரம் அப்படி அமர்ந்திருந்தாலோ அறைக்கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு சுதாரித்து கொண்டவள்
அழுகையை அடக்கி கொண்டு கிளம்பிட்டுருக்கம்மா என்று குரல் கொடுத்தாள். தன்னை பொக்கிஷமாக பெற்று வளர்த்தவர்களுக்கு தான் செய்திருக்கும் செயலை எண்ணி கூனி குறுகி போனாள்.